நடிகர் விஜய் தாவேகா தலைவருமான நடிகர் விஜய் அவர்களே, எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரியல. நீங்கள் படம் எடுக்கும் போதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வருதா இல்லை நீங்களாக வர வைக்கிறீங்களா? ஏன்னா அஜித் பிரசாந்த் இருந்தத விஜய் பிரசாந்த்னு மாற்றினீங்க, ஒரு காம்படிஷன்களில் கொண்டு வந்தீங்க. இப்போது தமிழ்நாட்டில் அரசியலில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிங்கிறத நீங்கள் திமுக ப்ளஸ் தாவேகான்னு மாற்றுறீங்க. இந்த மாத்திர வேலை உங்களுக்கு நல்லா கை வந்த கலை, அதை நீங்கள் செய்வீங்க, தப்பு இல்லை. நடிகர் சிவகார்த்திகன், கருணாநிதி, பிரசாந்த், பாக்கியராஜ் இவங்கெல்லாம் உங்கள் தாய்மொழி கொண்டவங்க, சண்டை போட உங்கள் சொந்தக்காரங்கன்றது எங்களுக்கு எப்பயோ தெரியும். உங்களுடைய நெருங்கிய ரத்த சொந்தன்றது எங்களுக்கு தெரியும். நீங்களாக ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சிவகார்த்திகன்றது உங்கள் சொந்தக்காரன் தானே. கருணாநிதி உங்கள் அம்மாவுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் சொந்தம் தானே, உங்கள் அப்பனுக்கு சொந்தம் தானே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் தெரியாத மாதிரி காமிச்சாலே எங்களுக்கு தெரியும். ஒரு சீப்பான விளம்பரத்துக்காக நீங்களாக படத்தை அதை பண்ணி இதை பண்ணி ஒரு ஆர்வத்தை தூண்டி எல்லாரையும் பார்க்க வச்சு உங்கள் ரசிகர்கள் தேவையில்லாத மற்றவங்கள திட்டி கேவலப்படுத்தி அவங்க எதனா கேஸில் போய் மாட்டுறதும் இது தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு இருக்குது, உங்களுக்குன்னு இப்போ பெரிய நடிகர்ன்ற ஒரு அந்தஸ்து இருக்குது. ஆனால் அப்படி இருந்து இப்படி சீப்பாக நடந்துக்காதீங்க. நீங்கள் நடிக்கும் போது வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், நடிகர் சிவகார்த்திகனுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க தாய் வழி மாமன் சொந்தக்காரன் தான். கருணாநிதிக்கும் உங்களுக்கு சொந்தக்காரன் தான். நீங்கள் அடிச்சுன்னு வெட்டின்னு குத்தகைக்கு சத்தாலையும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் சொந்தக்காரனை எப்படி விட்டு கொடுங்க, உங்கள் ரத்த சொந்தத்தை எப்படி விட்டு கொடுப்பீங்க? இப்போ பராசக்தின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, மானமுள்ள தமிழர்கள் யாரும் போய் பார்க்க மாட்டோம். அது திமுகவோட ப்ரொமோஷன் விளம்பரம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த படத்துக்கு 500 கோடி ரூபா வசூலாச்சுன்னா அவன் காட்டி லாப கணக்கு தான் இழந்து போகிறான். இந்த மாதிரி சீப்பான விளம்பரம் செய்யாதீங்க, தயவு செய்து வேண்டாம்.